Please subscribe Sadhguru Sai Creations. நேச்சுரலாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? சில மெடிசன்ஸ் எடுத்தாலோ, டஸ்ட்டு மேலே பட்டாலோ, சன்லைட் மேலே பட்டாலோ நமக்கு என்ன ஆகும்னா, அதிகமான தலைமுடி உதிர்தல், சருமம் பார்த்தோம்னா எப்பொழுதுமே வறண்ட மாதிரி இருக்கிறது. லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும், கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும். முக்கியமாக மைதா சார்ந்த உணவுகள், புளித்த மாவில் செய்த உணவுகள், இது எல்லாமே சாப்பிடும்போதும் இதை நம்ம தினம்தோறும் குடிச்சிட்டே வரணும். இது யாரெல்லாம் குடிக்கலாம்? நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலும், கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருந்தாலும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குனாலும் அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதை பயன்படுத்தும் பொழுதும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. இதனால் உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ரத்தத்தில் கழிவுகள் சேரும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் மற்றும் குளோரைட், பொட்டாசியம் இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருந்ததுன்னா கழிவுகளும் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, நான் டெஸ்ட் எதுவுமே பண்ணல, ஆனால் எனக்கு பிளட்டில் எப்படி டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதற்கான சில அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? நேச்சுரலாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இதற்கு சில அறிகுறிகள் நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே நம்ம சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு உணவு சாப்பிட்டா எனக்கு சருமத்தில் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு உணவு தாண்டி சில மெடிசன்ஸ் எடுத்தாலோ, டஸ்ட்டு மேலே பட்டாலோ, சன்லைட் மேலே பட்டாலோ நமக்கு என்ன ஆகும்னா அரிப்பு இருக்குது. இதில் பர்டிகுலராக நம்ம இம்யூனோகுளோபின் இ, ஐஜிஇ அல்லது ஐஜிஏ இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பிளட்டில் டாக்ஸின்ஸ் மற்றும் அலர்ஜி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இஎஸ்ஆர் டெஸ்ட் பார்க்கும்பொழுதும் நமக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். சருமத்தில் அடிக்கடி நமக்கு அரிப்புகளோ, தோல் சார்ந்த பிரச்சனைகளோ, ஒரு சிலருக்கு தடிப்பாக வந்துடும், மர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோ, நிறைய ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு. அதிகமான தலைமுடி உதிர்தல், சருமம் பார்த்தோம்னா எப்பொழுதுமே வறண்ட மாதிரி இருக்கிறது. வறண்ட தோல், ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது, அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் தெரியும். முகத்துலையுமே ஸ்கின் ஈவன் டோனாக இல்லாமல் அங்கங்கே நமக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் தெரியும். இந்த மாதிரி இருந்தாலும் ரத்தத்தில் கழிவுகள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேசிக்காக நம்ம பிளட் பியூரிஃபையர் இதனோடு சேர்த்து லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும், கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். இந்த மாதிரியான நம்ம உடலில் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா சருமம் மட்டும் கிடையாது, ஜாயிண்ட் பெயினும் சிவியராக இருக்கும். சிலருக்கு கால் மூட்டில் வலி அதிகமாக இருக்குது சொல்லுவாங்க, குதிகால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நார்மலாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். அப்போது உணவு முறையில் முதலில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? தவிர்க்க வேண்டிய உணவு முறைகளாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த தவறு செய்கிறதுனால நமக்கு பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, இந்த மாதிரியும் சிலருக்கு இருக்குது. அப்போ முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள், உப்பு சேர்ந்து நம்ம நிறைய சாப்பிட்டாலோ, இல்லை புளி சேர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டாலோ கண்டிப்பாக ரத்தத்தில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கும். சிலர் அதிகமாக மைதா சார்ந்த உணவுகள், புளித்த மாவில் செய்த உணவுகள் இது எல்லாமே சாப்பிடும்போதும் கழிவுகள் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது தெரப்பீஸ்க்காக நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே வரோனாலும் அதனோட கழிவுகள் மற்றும் அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் கூட நமக்கு உடலில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு
பெஸ்ட்டாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ன்றதும் நான் சொல்கிறேன். இதுக்கு பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். மஞ்சளை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம்? வந்து உணவில் சேர்த்து பயன்படுத்துவோம். அது நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான். ஆனால் இந்த மஞ்சளை பயன்படுத்தியே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை நம்ம வந்து குணப்படுத்த முடியும். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகை. அதுவும் இந்த பச்சை மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, கிழங்கு மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கிழங்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இதையும் நான் சொல்கிறேன். ஸோ மஞ்சள் கிழங்கை நம்ம மேல் தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் அரைச்சி சாறு எடுக்கணும். ஸோ மஞ்சள் கிழங்கு, பச்சை மஞ்சள் கிழங்கு சாறு எடுத்துட்டு இதனோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம குடிக்கணும். ஸோ மஞ்சள் சாறு வந்து ஒரு 80 ml இருக்குன்னா இதனோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கணும். ஸோ இதை நம்ம தினம்தோறும் குடிச்சிட்டே வரணும். இது யாரெல்லாம் குடிக்கலாம்? எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம். சுகர், பிபி இருந்தாலும், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது குடிப்பதனால உடலுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் கிழங்கு குடிக்கும் பொழுது நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், சிறுநீரகங்கள் நமக்கு புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்லலாம். கல்லீரல், ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலும், கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் இந்த மஞ்சள் கிழங்கு குடிநீரோட ஏலக்காய் பொடி சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது தான் இதனோட பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாட்களோ இல்லை ஒரு மண்டலமோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ வயிறு புண் இருக்குது அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம். வயிறு புண்களையும் இது ஆற்றக்கூடியது. பொதுவாக நம்ம ஸ்கின்ல ரேஷஸ் இருக்குது, பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்குன்னா மஞ்சள் கிழங்கு இதை வந்து சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க மஞ்சள் கிழங்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மஞ்சள் பொடி இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம வீட்டிலே அது பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இது வந்து 1 கிளாஸாக வந்ததுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம மஞ்சள் பொடியை தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுதும் உடலுக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம உணவு முறையில் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வல்லாரைக்கீரை ரொம்ப முக்கியம். வல்லாரைக்கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அருகம்புல் சாறு, ஸோ தவறாமல் இந்த அருகம்புல் சாறு அல்லது அருகன்கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தும் பொழுதும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சிலருக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் பார்த்தோம்னா ப்ளீடிங் ரொம்ப கருமை நிறத்தில் இருக்கும், டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் கர்ப்பப்பையில் நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்குமே நம்ம இப்போ நான் சொன்ன மஞ்சள் கிழங்கு குடிநீரோ இல்லை மஞ்சள் பொடியை வந்து நல்லா பாயில் பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தாலும், ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குனாலும் அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.